அனைவருக்கும் வணக்கம். சீரடி சாய்பாபா அவருடைய அற்புதங்களை பார்க்கலாம். பக்தர்கள் தன்னை விரும்பி வரும்போது, தன்னை சரணாகதி அடையும் போது அவர்களை எப்படி வழிநடத்துவார்ன்றதுக்கு நிறைய ஒரு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறது மூலமாக நாம் அறியலாம். பாபா எப்போவுமே யாரை தன் பக்தரை ஏற்க விரும்புகிறாரோ அப்போவே அந்த பக்தர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதை பாபாவினுடைய பாதத்தில் தஞ்சம் அடையும்படி செய்திருவார். ஆங்கிலேயர்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ மாவட்ட துணை அதிகாரியாக இருந்த ஒரு நானா படேகர், நானா சந்தோர்கர் என்பவரை எப்படி தன்னோட சேர்த்துக்கிட்டார்ன்றதை நாம் பார்க்கலாம். நானா சந்தோர்கர் அவர் பேர் நாராயண கோவிந்த் சந்தோர்கர். இவங்க பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு வைதிக குடும்பத்தில் இவர் பிறந்தவர். நல்லா படித்தவர், நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். எல்லாரும் இவரை போற்றும்படி இவர் வாழ்ந்து வந்துட்டுருக்கார். இவர் மாவட்ட துணை அதிகாரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது இவர்கிட்ட குல்கர்னி அப்படின்ற ஒரு பாபாவனுடைய சாய்பாபா பக்தர் இவருக்கு கீழே வேலை பார்த்தார். குல்கர்னி ஒரு முறை பாபாவை தரிசிக்க அவர்கிட்ட போயிட்டு இருந்தபோது பாபா சாய்பாபா அவர்கிட்ட கேட்டிருக்கார், நானாவை நான் பார்க்க விரும்புகிறேன், நீ அவரை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். இது கேட்டதும் குல்கர்னி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்னடா அது, நான் இவர் சாதாரண ஒரு பக்ரி, பாபாவை போய் அவரை தான் சொல்லுவாராம், நீ சாதாரண ஒரு பக்ரி, ஆனால் நானா பெரிய துணை அதிகாரியாக இருக்கார், இவரை போய் பார்க்கணுன்னா அவர் எப்படி இவர் வருவார் அப்படின்னு நினச்சிட்டார். ஆனாலும் பாபா சொல்லியிருக்கார், எனக்கு குல்கர்னிக்கிட்ட போய் சொல்லியிருக்கார், நான் எப்படியும் நானாவை பார்க்கணும், அப்படி அவரை நீங்கள் அழைச்சிக்கிட்டு தான் வரணும்னு சாய்பாபா சொல்லியிருக்கார். இவர் போய் இந்த குல்கர்னி போய் நானாக்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்கள் வாங்க, உங்களை சாய்பாபா பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. முதல்ல கோபம் ஆயிட்டார் நானா. என்னடா அது, நம்மளை நான் வைதிக பிராமணர், நாம பாபா ஒரு முஸ்லீம் ஆச்சு, அவர் எப்படி என்ன கூப்பிடலாம், அவர் சாதாரண இப்போ ஒரு பக்ரி அப்படின்னு சொல்லியிருக்கார், அவரை போய் நான் எப்படி பார்க்க முடியுன்ருக்கார். அதுக்கு குல்கர்னிகிட்ட போய் சொல்லியிருக்காரு, என்னால் ஏதோ உனக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு, அதனால தான் நீ போய் சொல்லி என்னை அவர் கூப்பிட்டாருன்னு சீரடிக்கு கூப்பிட்றியா அப்படின்னு கோவிச்சுக்கிறார். ஆனால் குல்கர்னி மீண்டும் மீண்டும் சொல்கிறார், நீ வாங்க, சீரடிக்கு அவர் வர சொல்கிறாரு, அவர் சாய்நாதரை போய் பார்த்துட்டு வரலாம், அவர் உங்களை ரொம்ப விரும்புகிறார், வர சொன்னாருன்னு. சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு சாய்பாபாவை பார்த்த உடனே அவருக்கு நானாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு மாதிரி அது சந்தோஷத்தில் அவர் அது வெளிக்காட்டிக்காமல் அவர் கேட்குறாரு, பாபாட்ட சொல்கிறார், பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாய்பாபா சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் 4 ஜென்மங்களாக தொடர்பு இருக்குது, அது இந்த ஜென்மத்துலேயும் தொடரணும் விருப்பப்படுறேன், அதனால தான் நான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நானா சந்தோர்கர்கிட்ட பாபா சொல்கிறார், நீ அடிக்கடி என்னை நினைவில் வச்சுக்கணும், நீ என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறார். நானாவும் சொல்கிறேன், சரி நான் உங்கள் பக்தராக இருக்கிறேன், நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுறார். சாய்பாபாவால் அழைக்கப்பட்டு அந்த பாபாவின் பக்தராக மாறிவிட்ட அந்த நானா சந்தோர்கர் வாழ்வில் இன்னொரு அற்புதம் சாய்பாபாவினுடைய அருளால் நிகழ்ந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானா சந்தோர்கர் என்ன பண்ணுறாரு, மலை மேலே இருக்கிற ஒரு கடவுளை வணங்கணும், அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு மலை மேலே போயிட்டுருக்கார். அதாவது ஷீரடியிலிருந்து 40 மைல் தொலைவில் ஹரிச்சந்திரா மலை இருக்குது. ஹரிச்சந்திராமலையில் ஒரு தேவி கோயில் இருக்குது. அந்த தேவியை தரிசிக்கணும்னு ரொம்ப நாளாக அவருக்கு ஆசை, நானா சந்தோர்கருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கீழே பணிபுரிகிற ஒரு அதிகாரியும் அழைச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்கு மலை மேலே ஏறி போயிட்டுருக்கார். மலையில் போய் கிட்டத்தட்ட பாதி தொலை போயிட்டாங்க. போகும்போது 2 பேருக்கும் ரொம்ப தாகமாகிடுது. நானாவும் அது கூட அதிகாரி என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிக்கணும், ஐயோ தண்ணி குடிக்கலைன்னா அவ்வளோதான், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்ட்டு அங்கேருந்து பெரிய பாறை, அந்த பாறை மேலே போய் உட்காந்துடுறாங்க. அது ஒரு வெயில் காலம், அந்த மலைப்பகுதியில் வெயில் காலத்தில் தண்ணீரே கிடைக்காது, குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரம் அது. அப்போ நானா சொல்கிறாரு கூட அதிகாரிகிட்ட, நான் இந்த கோயிலுக்கு வரக்கு முன்னாடியே போய் சாய்பாபாட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கணும், அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும், சொல்லாமல் வந்தது தான் இதை கஷ்டப்படுறோமோ அப்படின்றார். உடனே கூட அதிகாரி ஒரு மாதிரி ஏளனமாக சிரிக்கிறார். நீங்கள் பாபாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா, சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் இங்கே மழை பொழிஞ்சிருமா, இல்லை இந்த மலையில் தான் பெரிய நீர் ஊற்று உங்களுக்கு தண்ணி தாகத்தை தீர்த்துருமா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறார். ஆனால் இதை அவர் அலட்சியப்படுத்திட்டு நானும் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளே பாபாவையே நினச்சி பிரார்த்திக்கிறார். பாபாவை நினச்சி எனக்கு தண்ணி கிடைக்கிறதுக்காக அவர் பிரார்த்திக்கிறார். அப்போ ஷீரடியில் இந்த பாபா என்ன பண்ணுறாரு, துவாரகா மாயில் அங்கே இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார், பக்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், இப்போ நானா ஹரிச்சந்திர மலையில் தண்ணீர்னு தவிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அங்கே இருந்தவங்களுக்கு இவர் திடீர்னு இன்னும் எங்கேயோ இருக்கிற பற்றி இங்கே சொல்கிறாருன்ட்டு ஒன்றும் புரியல. அவங்களும் பாபா கிட்ட கேட்கல. அதே நேரத்தில் இந்த ஹரிச்சந்திர மலையில்
அந்த நானாக்கிட்ட ஒரு வேடம் வரான். அதாவது இந்த பறவைகளை வேட்டையாடுற அந்த வேடை வரான். அவன் வந்து கேட்குறான் நானாட்ட. இங்கே நானா போய் அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இங்கே எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த வேடன் சொல்கிறான், நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களே பாறை, அது அடியில் பார்த்தீங்கன்னா சுத்தமான சுவையான ஒரு நீர் ஓட போயிட்டுருக்கு, நீர் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நானாவும் அந்த அதிகாரி சேர்ந்து அந்த பாறையை போய் லைட்டாக நகர்த்துறாங்க. அங்கே பார்த்தா தண்ணீர் இருந்திருக்கு, நல்ல சுத்தமான தண்ணி இருந்திருக்கு. இங்கே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி தண்ணீரை வந்து தாகம் தீர வரைக்கும் நிறைய குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த வேடன், அந்த தண்ணி இருக்குன்னு சொன்னால் அந்த வேடன் வந்து அங்கே இல்லை. உடனே இவங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. நான் வேடனாக வந்தது அந்த பாபாவாக தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. தேவியை தரிசித்ததும் நானா வந்து பாபாவின் தரிசனத்துக்காக சீரடிக்கு வராது. உடனே சாய்பாபா அவர்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு தாகம் ஏற்பட்டவுடனே தண்ணி குடிச்சேனே, நீ குடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இது கேட்ட உடனே நானாக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்குறாரு. நாம் பாபாவை முழுமையாக நம்பி அவரே சரணம்ன்று சரணடைந்தோம்னா நமக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பார் என்பது இந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.